அடுத்தடுத்து பாஜகவுல இவங்களுக்கு இந்த பதவி, இனிமே இதுதான் இவங்களுக்கு பதவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதிக அளவுல வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பதவி ஒதுக்கி இருக்கிறதா லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். பட் இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள், நம்பக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வலைதளங்கள் எல்லாத்துலயுமே வந்து தேசிய பொதுச் செயலாளர் பதவி வந்து அண்ணாமலைக்கு கிடைச்சிருச்சு, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளை பார்க்க முடியுது. சரி, டீட்டெயிலா அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய மாநில நிர்வாக பட்டியல் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாநிலத்தில இருந்தும் வந்து ரெடி பண்ணி தலைவர்கள் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு தேசிய பாஜக அமைப்பு செயலாளரான BL சந்தோஷ் அவர்கள் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் பரிசீலனை பண்றாரு. ஓகே, இது இவங்க கரெக்ட், இவங்க இந்த பொறுப்புக்கு இவங்க சரியா வருவாங்க அப்படிங்கறத நிர்வாகியுடைய பட்டியல் ஒன்னொன்னுமே படிக்கிறாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் எல்லாருமே பார்த்து ஒப்புதலின் பேர்ல ஓகே இவங்கெல்லாம் இதுல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து டிக் அடிச்சு ஓகே பண்றாங்க. சோ இந்த பட்டியலில் பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் இவங்க பண்ணிட்டாங்க, எந்த நேரத்துல வேணும்னாலும் வெளியிடலாம். சோ அந்த பட்டியலையும் வந்து நிறைய நிர்வாகிகள், முக்கியமான ஆட்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பல பேருக்கு முக்கிய பதவிகள் கிடைக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆகஸ்ட் மாசம் இல்ல சாரி ஜூலை 1st வீக்லயே பாத்தீங்க அப்படின்னா தேசிய தலைவர் யார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம், பாஜகவினுடைய தேசிய தலைவர் இது வரைக்கும் வந்து நட்டா இருந்தாரு. ஸோ அவர் வந்து பதவி விலக போறாரு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பிளேஸ்க்கு ரீப்ளேஸ்க்கு கன்ஃபார்மா ஒரு ஆள் வேணும். ஸோ அவர் ஜூலை 1st வீக்ல இது யார் அப்படிங்கறத டிசைட் பண்ணிடுவாங்க. அடுத்த கட்டமா இவங்க ஃபைனல் பண்ண உடனே அடுத்த கொஞ்சம் நாட்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா தேசிய பொதுச் செயலாளர் யாரு, தேசிய இளைஞரணி தலைவர் யாரு, ராஜ்யசபால MP சீட் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு முக்கிய பதவிகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவிகள் 3 இருக்கு. ஸோ இதுல வந்து யாரு யாருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் இந்த 3 இடத்துல ரொம்ப முக்கியமான ஆட்கள் உட்கார வைக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல அண்ணாமலை பேர் ஒன்று. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் கேட்கும் போது? லைக் அவருக்கு வந்து எந்த மாதிரி பதவிகள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் பாஜக இவரை ஓரம் கட்டுறாங்க, இவர் தனி கட்சி வர போறாரு, தொடங்க போறாருங்கிற ஒரு ரூமர்ஸை பாக்குறோம். சோ நான் சொல்றேன்ல ரூமர்ஸ் அப்படின்னு, ஏன்னா அவருடைய பேஜஸ் எதுலயுமே வந்துட்டு மோடியின் படைத்தலைவன் அப்படிங்கறத வச்சிருப்பாரு அண்ணாமலை அவர்கள். சோ அது எதுவுமே மாறல. பிளஸ் அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாரு? வாய்ப்பே கிடையாது. அவரு மேல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீடை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு சதி அப்படின்னு சொல்லப்படுது. சோ உங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.